ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்திய சினிமாவில் தலித்தோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சினிமான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஹீரோ, ஹீரோயின், மாஸ் எலிமெண்ட், என்டர்டெயின்மெண்ட். இதுதான் ஒரு காமன் திங்ஸாக இருக்குது. ஆனால் அதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. சினிமா ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஈஸியாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். ஏன்னா சினிமாவால் நிறைய தலைவர்கள் உருவாகியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போது இந்த சினிமா ஒருத்தவங்களை எப்படி காட்டுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். ஏன்னா இது ஈஸியாக மக்களோட சென்றடையும் ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் தலித் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலேருந்து தலித் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது இந்திய சினிமாவில். ஆனால் முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உண்மையான ஸ்ட்ரகிள்ஸ், டிக்னிட்டி, அவங்களோட ஐடென்டிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை போர்ட்ரே பண்ணுறாங்க. இன்னும் சில திரைப்படங்களில் அவங்கள மார்க் பண்ணுற மாதிரி கூட காமிக்கிறாங்க. இது ஒரு தவறான போர்ட்ரேலாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய சினிமா மாறிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க சினிமாவில் தலித் ரெப்ரசன்டேஷன் முன்னாடி விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமா நிறைய படங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் டீப்பா இந்த படங்கள் நிறைய தேவைப்படுதுன்னே சொல்லலாம். ரஞ்சித் மாதிரியான இயக்குனர்கள் இந்த சினிமா ட்ரெண்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருந்தாங்க. தலித் மேல இருக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் மாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மெட்ராஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா என்னென்ன கான்ஃபிளிக்ட் உருவாகுது, அந்த லோக்கல் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட கேரக்டர் ஆர்க், இது எல்லாமே கொஞ்சம் அழகாவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை தொடர்ந்து சைரட் இந்த மூவில 2 பேரோட லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு ஜாதி எப்படி இவங்களோட காதல ரொம்ப ஆழமா பாதிக்குது, இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்பவே எமோஷனலாக காமிச்சிருக்க படம் தான் இது. அண்ட் அடுத்ததா அசுரன். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்களோட பெயின், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், இந்த விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் விசாரணை படம்ங்கிறது போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை காமிக்குது. அவங்க எவ்வளோ சப்ரஸ் பண்ணுறாங்க அந்த மக்களை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் காமிக்குது. விடுதலை படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா தலித் பீப்புளை எப்படி அந்த டைம்ல எவ்வளோ அடக்குமுறைக்கு உட்படுத்தினாங்க அப்படிங்கிறத ரொம்பவே எமோஷ்னலா அண்ட் ரியலா என்ன நடந்தது அப்படிங்கிறத காமிச்சிருக்க படம் தான் விடுதலை. ரொம்ப பெஸ்டா ஒரு மூவி எடுத்துக்கணும் அப்படின்னா பரியரும் பெருமாளை எடுத்துக்கலாம். அதுல ஒரு தலித் இனத்தை சேர்ந்த பையன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக நிறைய உழைக்கணும்னு நினைக்கிறான். அவனோட எஃபர்ட்ஸையும் போடுறான். ஆனா ஒரு பக்கம் அவனை மேலேயே வரவிடாம நிறைய பேர் சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில லவ்ங்கிற விஷயம் வர முன்னாடி அவனோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயங்கள்லாம் அவன் ஃபேஸ் பண்றான். அது மக்களுக்கு கனெக்ட் ஆகி ரொம்பவே ஒரு எமோஷனல் டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. எப்படின்னா, இந்த மாதிரியான படங்கள்ல அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ரியல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட ரோட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்க்கும் நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல கேரக்டர் வேணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் வேணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம காலா படத்தை எடுத்துக்கலாம். அதுல வர கரிகாலன் கேரக்டர் ஒரு லீடரா இருக்காங்க, ஒரு ஃபாதரா இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்டா இருக்காங்க. அண்ட் இந்த பல லேயர்ஸை காமிச்சிருப்பாங்க. இந்த ஒவ்வொன்றுத்துலயும் அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படிலாம் இருக்கு, அவங்களோட ரைசிங், அவங்களோட ஃபாலிங் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில படங்கள்ல தலித்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வெளியில இருந்து ஒரு ஹீரோ தான் அவங்கள காப்பாத்துறாங்க. இது சினிமால ஒரு தப்பான போர்ட்ரேலா கொடுக்குது. ஏன்னா இவங்களை இவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா, இவங்களோட வாய்ஸ் அவுட் இவங்க கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ சில படங்கள் இப்படியும் இல்லாம நல்ல நல்ல படங்களும் இப்ப இந்திய சினிமால இருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம நிறைய படங்களை பார்த்தோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்திய சினிமால ஒரு படம் அண்ட் இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே ஒரு பையனோட வலி எப்படி இருக்கு, அவன் சமுதாயத்தில் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அவனோட கஷ்டம், இந்த மாதிரியான படங்களை மட்டுமே இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சமுதாயம் எப்படி இருக்கு, ஒரு தலித் விமனாக இருந்தால் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்களோட நார்மல் லைஃப் எப்படி இருக்கு,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சினிமால இல்லைன்னே சொல்லலாம். அண்ட் அதுலயும் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு விமனை பத்தி. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாடதி. ஒரு விமன் வந்துட்டு, அதுவும் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அழகாவே காமிச்சிருக்கும். இந்த படம்ங்கிறது போதாது, இதே மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நமக்கு நிறையவே தேவைப்படுது. அப்படி நமக்கு ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுல நம்ம இன்னொரு விஷயத்த ரொம்பவே முக்கியமா பார்க்கணும். அதுதான் அந்த படத்தோட தயாரிப்பாளர், அது யார் எழுதுறா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த விஷயத்துல பாதிக்காம இருக்கவங்க தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை ஒரு ரைட்டராவோ டைரக்டராவோ நமக்கு கிடைச்சா ரியல் லைஃப் ஸ்டோரிஸை நம்மளால பார்க்க முடியும், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தலித் சமூகத்தை சேர்ந்த டைரக்டர்ஸ் நல்ல நல்ல படங்களை கொடுக்கும்போது ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு முற்றிலும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.